Xiaomi அவங்களோட flagship சீரிஸில் 17 Pro 17 Pro Max அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 17 Pro Max எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அங்கே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. Xiaomi பழையபடி ரியர் சைட்லேயுமே டிஸ்பிளே எட்டு வந்திருக்கிறாங்க. பட் இப்போ என்னென்னா ஃபுல் சைட் டிஸ்பிளே எட்டு வந்திருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கலர் வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஓஷன்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது. 16 Pro Max சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.9 இன்ச்சஸ்க்கான பெரிய டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க யூஸ் பண்ணிக்க டிஸ்பிளே உங்களுக்கு LTPO AMOLED அப்படிங்கிறனால உங்களுக்கு 1Hz இருந்து 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு 12 பிட் வரைக்கும் கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு 3500 nits வரைக்கான பீக் பிரைட்னஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே DC டிமிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் சைடில் கொடுக்குற செகண்டரி பேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.9 இன்ச்சஸ்க்கான செகண்டரி பேனல். அண்ட் இந்த டிஸ்பிளே மூலமாக உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 8 Elite Gen 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 12 இல்லை அப்படின்னா 16 GBக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும். அண்ட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 512 GB ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப் டு 1 TB வரைக்கும் போக முடியும். இங்கே ஸ்டோரேஜ்க்காக உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஃபாஸ்ட்டான RAM அண்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பர்ஃபார்மன்ஸை இன்னுமே பெட்டராக இருக்கிறதுக்காக இங்கே 5533 mm2க்கான வேப்பர் கூலிங் சேம்பரும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ஹீட்டை பெட்டராக டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான லைட் ஃபியூஷன் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லைட் ஃபியூஷன்லேயே உங்களுக்கு 950L சென்சார். இந்த சென்சாரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/1.28 இன்ச்சஸ்க்கான சென்சார். இந்த சென்சாருக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. கூடவே இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.67. அடிஷனல் இந்த சென்சாருக்கு லாஃபிக் HDR சப்போர்ட் இருக்குது. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற இமேஜஸில் ஹைலைட் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரொம்ப டார்க்காக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே ஈக்குவலாக பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு HDR இமேஜ் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இங்கே லாஃபிக் HDR டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். இந்த சென்சாருக்கு உங்களுக்கு 102 டிகிரிக்கான வைட் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். தேர்ட் சென்சார் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ். இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். இந்த சென்சாரோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சஸ்க்கான சென்சார், அதாவது ஐசோசெல் GN8 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு f2.6 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு IP68க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7500 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான ஷாமியோட ஓன் ஹைப்பர் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு 50 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை நீங்கள் வந்து 22.5 வாட்ஸ்க்கு ஒயர்ட் சார்ஜிங்காகவும் சரி இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங்காகவும் சரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு பவர் பேங்க்கில் என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதே சிமிலரான அவுட்புட் இந்த ஃபோன் உங்களால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் UAயான HyperOS வெர்ஷன் 3 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 512 GB வேரியண்ட் உங்களுக்கு 74,700 இருக்கும். அண்ட் 512 GB உங்களுக்கு 78,500 இருக்கும். அண்ட் 1 TB உங்களுக்கு 87,200 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எப்போவுமே இந்த ப்ரோ மேக்ஸ் வெர்ஷன் பெருசாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பட் இந்த ப்ரோ வெர்ஷன் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ரோ வெர்ஷன் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 70,000 ருபீஸ்க்குள்ளே இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா மேபி இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோன் இந்தியா லான்ச் ஆகும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.